டெஸ்டினேஷன் போய் சேர வேண்டிய இடம் அல்ல. எந்த எங்கேனா அது மாறக்கூடிய ஒரு விஷயம். சரிங்களா? இன்னைக்கு ஆரோக்கியமாக இருக்கேன், ஆரோக்கியமாக இருப்பேன், நாளைக்கு இருப்பேன், அடுத்த செகண்ட் இருப்பேன் சொல்ல முடியுமா? என்ன வேலைக்கு எந்த வேணாலும் எப்போ வேணாலும். அப்போ ஆரோக்கியம் என்பது அறிவு, அறிவை பெற்றால்தான் ஆரோக்கியம். ஒரு ஆரோக்கியம் இல்லைன்னு சொல்லுவோம், ஒத்துப்போம் வாங்க. ஆனா அறிவியல் ஒத்துப்போமா? ஆரோக்கியம் இல்லைன்னு சொல்ற அவுட் பேஷண்ட் வராங்க டாக்டர் கிட்ட, அப்படிலாம் உட்கார வச்சு வாங்க பாருங்க, இவங்கெல்லாம் ஆரோக்கியம் இல்லைன்னு சொல்றீங்க அப்படின்னா உங்களுக்கு அறிவு இல்லைன்னு அர்த்தம். எப்படி அப்படிதானே? அப்படின்னு ஒரு டாக்டர் சொன்னா அவருக்கு அறிவு இருக்கா? இல்ல. அவருக்கு தெரியலன்னா அவர் ஜோக்கு இருக்கிற நம்ம ஜோக்கு வரணும். அதுக்காக அது எப்படி சொன்னா அவர் கொடுப்பாரோ அது பிரகாரம் சொல்லணும். அப்படிதானே? அதான மனித வாழ்க்கை, அதுதான் அறிவுன்றது. நிறைய பேர் ஜோக்கு படத்தை எடுத்து ஜோக்கு பண்ணுறதுக்கு அவர் பெரிய பணக்காரர். கரெக்டா? ரிலையன்ஸ் அம்பானி ஒவ்வொரு வீட்லையும் ஒரு மாசத்துக்கு ஒரு குடும்பத்துல ஒரு 10,000 ரூபாய் அதுக்காக கொடுக்க வேண்டியதா இருக்கு. இல்லையா? மொபைல், டிவி, மொபைல் எல்லாம் ஏதோ ஜியோ மார்ட் ஏதோ ஒன்று நம்ம ஒரு குடும்பமும் ஒரு 10,000 ரூபாய் அவருக்காக கொடுத்தாதான் சரி வரும். அப்ப எல்லா பணமும் அவங்ககிட்ட போய் சேர்ந்துக்கலாம். கேட்டீங்களா? இப்படி இருந்தாதான் கெட்டிக்காரன் புத்திசாலிகள். ஆரோக்கியம் இல்லை, ஆரோக்கியங்கிறது அறிவு, அறிவை பெற்றால் ஆரோக்கியம் அமையும். ஒரு வியாதிக்கும் ஒரு பர்டிகுலர் அறிவு, அந்த பர்டிகுலர் அறிவை அடைந்தால்தான் அந்த ஆரோக்கியம் ஆகும். அந்த பர்டிகுலர் அறிவை நீங்கள் பெறவில்லை என்றால் தலைமையோ இருந்தாலும் ஆரோக்கியம் அமையும். சர்க்கரை, சர்க்கரைன்ற வார்த்தைக்குள்ளேயே கரை இருக்கா? இதெல்லாம் அரிசி வியாபாரி, அரிசி சாப்பிட்டா சர்க்கரை வியாதி வந்துடும், அரிசியை சாப்பிடாத சொல்றாங்களா? எழுத்து நீங்க குறணும். உங்களுக்கு டாக்டரும் போய் சொல்றோம், கரைந்தால் அது கரையும், கரைந்தால் அது குறையும், குறைந்தால் அது மறையும். சர்க்கரை எழுதினா கரைக்கு, கரைந்தால் கரையுங்கிறதுக்கு, கரைந்தால் குறையுங்கிறதுக்கு, குறைந்தால் கரைத்தால் தான் கரையும், கரைந்தால் தான் குறையும், குறைந்தால் தான் கரைத்தால் தானே கரையும், கரைந்தால் தானே குறையும், குறைந்தால் தானே. மொத்தமா சிந்திக்க வச்சா வைத்தியம், மொத்தமா சிந்திக்க வச்சா வைத்தியம். ஒரு நோயாளிங்கிறவன் இல் பர்சன், இல் மைண்ட். அவனை இல் ட்ரீட் பண்ணினாதான் அவன் ட்ரீட்மெண்ட் ஒத்துக்குவான். இன்சுலின் ஊசி வச்சு போறாங்க, இன்சுலின் பண்ணிக்கிட்டே இருக்கிற ஜூஸ். சர்க்கரை கரைக்கணும்னா தண்ணிக்கிட்ட போறதா பண்ணிக்கிட்ட போறோம்? தண்ணிக்கிட்ட போனா வைத்தியம், பண்ணிக்கிட்டு போனா இன்சுலின் வியாபாரம். இன்சுலின் வியாபாரம், இன்சுலின் வியாபாரமா? நல்ல வார்த்தை சொன்னா எந்த நோயாளியாவது ஒரு கிலோமீட்டர் ஒரு 100 ரூபாய் கொடுத்துருவானா? என்ன பெருசா சொல்லிட்ட? அவன் உடம்புல இருந்து ரத்தம் வெளியே வந்தா ஒரு 100 ரூபாய் வெளியே வருமா இல்லையா? இது வந்து பேசி குட்டி சொன்னா சில பேருக்கு ஏறும், பல பேருக்கு குச்சி குட்டி சொன்னாங்க. பார்த்துக்கலாம், சில பேர் வந்து இன்சுலின் போட்டே இருப்பான், ரொம்ப போட்டு தான் சாப்பிடலாம். இப்போ அவங்க போய் நீங்க எல்லாம் சொன்னீங்கன்னா அடுத்த வேலை காஃபி கிடைக்காது. அந்த தடவை உங்களுக்கு காஃபி கொடுத்துருவாங்க, தெரிஞ்சோ தெரியாமோ. 2ஆவது தடவை நீங்க இதெல்லாம் சொல்லிட்டு நீங்க காஃபி வாங்க முடியாது. நம்ம நோக்கம் என்ன? இன்னைக்கு வந்தா காஃபி கொடுக்குறீங்க, அடுத்த தடவை வந்தாலும் காஃபி கொடுக்குற மாதிரி தான் பேசணும். என் ஒய்ஃபோட அக்கா வந்து சக்கரை வியாதின்னு சொல்லி மதுரையில், நான் போய் அவங்ககிட்ட போய் நீ தண்ணிக்கிட்டு போக மாட்டேங்கிறேன், பண்ணிக்கிட்டு போகிறேன், பேசிக்கிட்டு தான் யார் இருந்தாலும் உங்களுக்கு ஏறுது, இதெல்லாம் நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து அவங்க வீட்டுக்கு போனால் வாங்க உட்காருங்க, காற்று போட்டு போகிறாங்க, பெட்டு ரெடி பண்ணி கொடுக்குறாங்க, பருப்பு போடுறாங்க, வெந்நீர் கொடுத்துறாங்க, குளிக்க சொல்கிறாங்க, ஏதோ சொல்லி எனக்கு இட்லி தோசை கொடுக்குறாங்க, அவங்க தேவைக்கு பரிமாறுறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. அப்படி இதெல்லாம் நான் சொன்னால்
திங்கிற சோறு தான் நானே போட்டுருக்காங்க. கரெக்டா? நீங்க ஒரு 10 பேர் இருக்கீங்க. இந்த 10 பேரும் அந்த வந்தா நீங்க காஃபி குடிக்கலைனாலும் பரவாயில்லங்கிற ஒரு பாயிண்ட்ல தான் நான் பேசவே முடியும். கரெக்டா? பேச முடியாது. அப்ப உண்மைகளே நம்ம தெளிப்பை ஆற்றுமே பேசுறது. தண்ணி குடிச்சா 2 தடவை ஒண்ணுக்கு போ. ஒண்ணுக்கு போனா போதும், ஒண்ணுக்கும் போக வேண்டாம். வேற ஒண்ணுக்கும் போக வேண்டாம். ஒண்ணுக்கு போக மாட்டேன் ஆரம்பிச்சீங்கன்னா எக்ஸ்ரே ஸ்கேன் லெபரட்டரி எல்லாத்துக்கும் போகணும். வியாபாரிகள் கிட்ட கேட்டேன், கடையில எல்லாம் டாய்லெட் வச்சுக்கிட்டீங்களான்னு இல்லைன்னா பல கடைகள் அங்க அவர் போட்டு அடிக்கலாமே, அங்கே வச்சு ரெடி பண்ணி அதில் ஒரு 50 கோடி அடிக்கலாம். நம்ம உடம்புல கொடுக்க முடியாது. வியாதி சரி புரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்த புரிஞ்சுக்கணும். கரெக்டா? யாருக்காக கிடையாது. சுகம் என்பதை எனக்காக புரிஞ்சுக்கிறீங்களா, உங்களுக்காக புரிஞ்சுக்கிறீங்களா? உங்களுக்காக புரிஞ்சுக்கிறீங்க. எனக்காகவா? யாராவது அவரோட ஒப்பீனியன் அவர் சொன்னார், அதனால நான் கேட்டுக்கணும்னு சொல்லுங்க. அர்த்தம் இருக்காங்க. நீங்க பேச்சு விடாம இருக்கணும்னா என்ன பண்ணலாம்? நீங்க புரிஞ்சுக்கணும். இதுதான் ஒவ்வொருத்தருக்கும் உள்ளது. நாமும் புரிஞ்சுக்கணும். ஒவ்வொருத்தரும் அவர் சொல்றாருல, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதை அறிகிறார். நான் சொல்றேன், தண்ணி கேட்டு ரொம்ப எனக்கு விஷயம். எங்க அம்மா நம்ம இன்ஸ்டியூட்டுக்கு இஸ்லாம் முஸ்லீம் அந்த லேடி அவங்க கேட்கறாங்க, எங்க அம்மாவுக்கு நாங்கள் இன்சூலின் போடுறோம், 70 ஆகுது, இன்சூலின் பண்ணிக்கிட்டேன்னு சொல்றீங்க, பண்ணி சும்மா மருந்துலேயே இப்போ நான் வந்து எங்க அம்மாவுக்கு நான் தண்ணி நிறுத்திடலாம். நான் சொன்னேன், உங்களுக்கு பேசி குத்தினா ஏழுமா, ஊசி குத்தினா ஏழுமா? ஊசி குத்தினாலும் ஏழுமா? நீங்க எடுத்துக்கோ. என் வார்த்தையெல்லாம் நீங்க கேட்காத. போர்ஸ் பண்ண முடியுமா? அந்த ஊசி போர்ஸ் ஆகுது. சரி, இன்சுலின் ஊசி போடுங்க, தண்ணி குடிக்கிறது அப்போ சக்கரை கரைஞ்சிடுமா? இன்சுலின் ஊசி போடுந்தாலும் தண்ணி குடிச்சாதானே கரையும். அப்பதானே போய் அப்பதானே மறையும். இதெல்லாம் நமக்கு இனிமே யாராவது எக்ஸ்பிளைன் பண்ணணும். இதெல்லாம் நமக்கே தெரியுன்ற விஷயம் தான். எக்ஸ்பிளைன் பண்ணாதான் புரியுங்கிற ஐடியா இங்கே இருக்கலாம். நிறைய பேசியிருக்கேன். அதெல்லாம் வந்து இந்த சேலம் அன்னபூர்ணா ஹாஸ்பிட்டலில் பேசினது முடிஞ்சிருக்கேன் வீடியோ. அதை எல்லாருக்கும் அனுப்புவா போட்டு பாருங்க. அடுத்த மாதம் எங்களை கவனிச்சு நல்லது.